முசிறின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து கப்பல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கேரளாவில் பட்டணம்னு அந்த இடத்துக்கு போகிறோம், கொச்சி பக்கத்தில். அது வந்து கடல் இருக்கும், அரபிக்கடல். அரபிக்கடல் வந்து அந்த கப்பல் வந்து வந்து நேராக வந்து நிற்காது. அது அங்கேருந்து ஒரு நதிக்குள்ள, அந்த நதி பகுதிக்குள்ளே உள்ளே வந்து நிற்கும். சங்க இலக்கியத்தில் வந்து இந்த இதை வந்து கடலில் ஓட்டிட்டு வர்ற ஒரு மாலுமி, அவனுக்கு கொஞ்சம் அந்த டெக்னிக் தெரிஞ்சாதான் அவன் அதனுடைய நாவாயெல்லாம் அந்த இதெல்லாம் அந்த அது பேர் என்ன, இந்த இது மாதிரி நட்டிருப்பாங்களே பாய்மரம், அந்த பாய்மரங்களை சுருக்கி விரிக்கிறதுல அந்த டெக்னிக்கில் வந்து அவன் திருப்பி இந்த நதிக்குள்ளே ஓட்ட தெரிஞ்சதுக்கும் கடலில் ஓட்ட தெரிஞ்சவனுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, இது ரெண்டும் தெரிஞ்சவன் தான் அதில் போகணும், இல்லைன்னா தடுமாறுவான்னு அவ்வளோ டீட்டெயிலாக எழுதுகிறான். அப்போ அதை வந்து இங்கே முசிறிப்பட்டினத்தில் வந்து ப்ரூஃப் ஆகுது. அப்போ இந்த முசிறிலேருந்து வியாபாரம் பண்ணவன் ஒருத்தன் வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு, இப்போ இந்த இதெல்லாம் நடக்க பார்த்தீங்களா, செங்கடல் பகுதியில், ஈஜிப்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு நகரத்தில் இருந்த ஒரு ட்ரேடர், அவன் தான் ஃபைனான்சியர். அவனோட ஒரு ஒப்பந்தம் போடுறான், ட்ரைபார்டைட். இங்கேருந்து பொருளை அனுப்புகிறவன், அவன் அந்த பொருளை வாங்கி ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறவன், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தன் ஃபைனான்ஸ் பண்ணுறான். இவன் திருப்பி கொடுக்காட்டினா என்ன ஆகும், இங்கேருந்து வண்டியில் ஏற்றி கப்பலில் ஏற்றுற அந்த ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி யார் பேமெண்ட் பண்ணுவான், இவன் இந்த ஹோல்டிங் இந்த மணிக்கு எதுவும் வட்டி இருக்கா, அல்லது இங்கே போய் நேராக வந்து கப்பல் வந்து இப்போ இருக்கக்கூடிய இங்கே ஹார்மூஸ் ஜலசந்தி இப்போலாம் பிரச்சனையாக இருக்குல்ல, செங்கடல், சுயஸ் கால்வாய், இதெல்லாம் அந்த செங்கடெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இங்கே மெட்டீரியல் வந்து அரேபியாவில் போய் இறங்கி ஒட்டகத்தில் ஏற்றுவாங்க. திருப்பி ஒட்டகத்தில் ஏற்றிட்டு போய் அந்த சைடு வந்து இன்னொரு கப்பலில் ஏற்றி தான் ஐரோப்பா போகும். அப்போ அந்த ஒட்டகத்தில் ஏற்றுறது இறக்குறது ஒட்டக வாடகை யார் கொடுப்பா? ஒருவேளை இந்த பணத்தை இவன் எப்போ ரிட்டர்ன் பண்ணும், ஒருவேளை ரிட்டர்ன் பண்ணாமல் போயிட்டான்னா அதை எப்படி வசூலிக்கிறது, இவ்வளவு டீட்டெயில் எழுதியிருக்காங்க. இதுக்கு பேர் முசிரிஸ் பாப்பிரிஸ் பேர். அது இப்போ வந்து வியன்னாவில், ஆஸ்திரியாவினுடைய தலைநகர் வியன்னாவில் ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்குது.